தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். சிலுவை பாதை. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாதை வெறும் தியாகத்தின் பயணம் மட்டுமல்ல, அது மனிதர்களாகிய நாம் அன்றாடம் சந்திக்கும் தீய குணங்களை வெல்வதற்கான ஒரு வழிகாட்டியும் கூட. என் அன்பு மகனே, மகளே, நீ இன்று என்னோடு இந்த பயணத்தை தொடங்க வந்திருக்கிறாய். உன் தோளில் இருக்கும் கவலைகளையும் உன் மனதில் பூட்டி வைத்திருக்கும் கசப்புகளையும் என்னிடம் கொண்டு வா. இந்த சிலுவை பாதை வெறும் சடங்கு அல்ல, இது உனக்கும் எனக்குமான ஒரு இதய பேச்சு. வா, என்னோடு நட. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பு இயேசுவே, உம்முடைய பாடுகளையும் மரணத்தையும் தியானிக்க நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாத சுவடுகளில் நாங்கள் நடக்கும்போது எங்கள் இதயத்தில் மறைந்திருக்கும் கோபத்தையும் பிறர் மீது நாங்கள் கொண்டிருக்கும் ஆத்திரத்தையும் உமது பாதத்தில் வைக்கிறோம். எத்தனையோ முறை மற்றவர்களை பற்றி தவறாக பேசி அவமரியாதை செய்திருக்கிறோம். தேவை உள்ளவர்களை கண்டும் காணாமல் அலட்சியம் செய்திருக்கிறோம். அடுத்தவர் வாழ்வை பார்த்து பொறாமை கொண்டோம். இன்னும் வேண்டும் என்கிற பேராசையினால் நிம்மதியை இழந்தோம். இன்று இந்த பயணத்தின் வழியாக எங்கள் பழைய மனித இயல்புகளை சிலுவையில் அறைந்துவிட்டு ஒரு புதிய மனிதனாக உயிர்த்தெழ எங்களுக்கு அருள் தாரும். நீர் சிலுவை சுமந்த ஒவ்வொரு அடியும் எங்களுடைய பாவச் சுமைகளை குறைக்கட்டும். இந்த தியானம் எங்கள் வாழ்வில் உண்மையான மனமாற்றத்தை தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட முதல் நிலை. இயேசு மரண தண்டனைக்கு தீர்ப்பிடப்படுகிறார். இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். மகனே, மகளே, சற்று கவனி. அங்கே பிலாத்துவின் கையில் அதிகாரம் இருக்கிறது, ஆனால் அவன் மனதில் அலட்சியம் நிறைந்திருக்கிறது. உண்மையை அவன் அறிந்திருந்தும் கூட்டத்திற்கு பயந்து என்னை தீர்ப்பிடுகிறான். நீயும் உன் வாழ்வில் பல முறை இப்படி செய்திருக்கிறாய் அல்லவா? உன் வீட்டில் இருப்பவர்களோ அல்லது உனக்கு கீழ் வேலை செய்பவர்களோ ஏதோ ஒரு சிறு தவறு செய்யும் போது அவர்களை கொஞ்சமும் மதிக்காமல் நாவால் சுட்டெரிக்கிறாயே. அந்த சொற்கள் பிலாத்துவின் தீர்ப்பை விட கொடியவை. ஒருவன் பசியால் வாடும்போது அல்லது உன் உதவி தேவைப்படும் போது எனக்கென என்று நீ காட்டும் அந்த அலட்சியம் என்னை மீண்டும் ஒரு முறை சிலுவைக்கு தீர்ப்பிடுவது போலத்தான். உன் கோபம் நியாயமானது என்று நீ நினைக்கலாம், ஆனால் நிதானம் இழந்த கோபம் எப்போதும் தவறான தீர்ப்பையே கொடுக்கும். பிலாத்து தன் பதவியை தக்க வைக்க எடுத்த அந்த ஒரு நிமிட கோபமான முடிவு ஒரு நிரபராதியை கொன்றது. நீ யாரையாவது வேஸ்ட் என்று சொல்லும் போதோ ஒருவரை மதிக்காமல் தாழ்த்தி பேசும்போதோ நீ பிலாத்துவின் இருக்கையில் அமர்ந்திருக்கிறாய். அப்போது நான் உன் முன்னால் குற்றவாளியாக நின்று கொண்டிருப்பேன். இன்று ஒரு சபதம் எடு. யாரையும் அநீதியாக தீர்ப்பிடாதே. உன் வார்த்தைகளில் அவமரியாதை வேண்டாம். உன் செயல்களில் அலட்சியம் வேண்டாம். அமைதியாக இருந்து பழகு. அந்த அமைதிதான் உனக்கு உண்மையான அதிகாரத்தை தரும். இயேசுவே, நான் பல நேரங்களில் மற்றவர்களை குறை சொல்லி தீர்ப்பிட்டிருக்கிறேன். என் நாவினால் பலரை அவமரியாதை செய்திருக்கிறேன். இனிமேல் பிறரை அன்போடு நடத்தவும் நிதானமாக பேசவும் எனக்கு அருள் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமீன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட இரண்டாம் நிலை. இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். மகனே, மகளே, என் முன்னால் கிடக்கும் இந்த சிலுவையை பார். இது வெறும் மரம் அல்ல, இது உன்னுடைய பேராசை, உன் பொறாமை மற்றும் உன் இச்சைகளின் ஒட்டுமொத்த பாரம். உன் வாழ்வில் நீ சுமக்கும் சிலுவைகளை நினைத்து நீ ஏன் இவ்வளவு புலம்புகிறாய்? இன்னும் வேண்டும், இன்னும் உயரத்தில் இருக்க வேண்டும் என்கிற உன் பேராசைதான் உனக்கு மிக பெரிய பாரம். நீ சேர்க்கும் ஒவ்வொரு தேவையற்ற பொருளும் உன் மனதை அழுத்தும் ஒரு சிலுவைதான். நான் இந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டது போல உனக்கு எது தேவையோ அதை மட்டும் ஏற்றுக்கொண்டு பேராசையை இறக்கி வை. அடுத்தவன் தோளில் இருக்கும் சிலுவை அழகாக இருக்கிறதே என்று நீ பொறாமைப்படுகிறாய்.
அவனுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வசதி என்று நீ நினைக்கும் போது உன் சிலுவையின் பாரம் இன்னும் கூடுகிறது. பிறரின் வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைய கற்றுக்கொள். அப்போது உன் சுமை பாதியாக குறையும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது ஏன் எனக்கு மட்டும் என்று ஆத்திரம் கொள்ளாதே. அதை ஒரு பாடமாக ஏற்றுக்கொள். உன் கஷ்டங்களை நீ வெறுப்போடு சுமந்தால் அது உன்னை அழிக்கும். அதை அன்போடு ஏற்றுக்கொண்டால் அது உன்னை உயர்த்தும். நான் உனக்காக இந்த சிலுவையை முத்தமிட்டு ஏற்றுக்கொண்டேன். நீயும் இன்று உன் வாழ்வில் இருக்கும் குறைகளை, பேராசைகளை விட்டுவிட்டு நேர்மையான வழியில் நடக்கத் தொடங்கு. அதுதான் நீ எனக்கு செய்யும் உண்மையான உதவி. அன்பின் இயேசுவே, நான் எப்போதும் அடுத்தவருக்கு இருப்பதே எனக்கு வேண்டும் என்று பேராசைப்பட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் வரும் சிறு கஷ்டங்களை கூட தாங்க முடியாமல் கோபப்பட்டிருக்கிறேன். இனிமேல் இருக்கும் நிலையில் திருப்தியடையவும் என் சிலுவைகளை மகிழ்ச்சியோடு சுமக்கவும் எனக்கு கற்றுத்தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமீன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 3ஆம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். மகனே, மகளே, அந்த புழுதியில் நான் விழுந்து கிடப்பதை பார். கடவுளின் மகனாகிய நானே மண்ணில் விழுந்து கிடக்கிறேன். ஏன் தெரியுமா? உன் கண்களும் உன் மனமும் தவறான பாதையில் செல்லும் போது நீ ஆன்மீக ரீதியாக கீழே விழுகிறாய். யாரும் பார்க்கவில்லை என்று நீ செய்யும் அந்த தற்காலிக இன்பத்திற்கான காரியம் உன் கௌரவத்தையும் உன் குடும்பத்தின் நிம்மதியையும் மண்ணில் வீழ்த்து விடுகிறது. நான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற உன் அகந்தைதான் உன்னை தடுக்கி விழ வைக்கிறது. நீ உயரத்தில் இருப்பதாக நினைக்கும் போதுதான் உன் காலடியில் இருக்கும் ஆபத்தை நீ கவனிப்பதில்லை. மற்றவர்களை மிதித்து முன்னேற வேண்டும் என்று நீ நினைக்கும் போது உண்மையில் நீ பாதாளத்தை நோக்கிதான் விழுந்து கொண்டிருக்கிறாய். நான் கீழே விழுந்தபோது சாத்தானும் கூட்டமும் சிரித்தது. ஆனால் நான் அங்கேயே கிடக்கவில்லை. என் காயங்களையும் வலியையும் பொருட்படுத்தாமல் மீண்டும் எழுந்தேன். நீயும் உன் பலவீனங்களால், தவறான பழக்கங்களால் கீழே விழுந்திருக்கலாம். ஆனால் இனி அவ்வளவுதான், என்னால் மாற முடியாது என்று அங்கேயே படுத்து விடாதே. உன் பாவங்களை விட்டுவிட்டு மீண்டும் எழுந்து வா. தவறு செய்வது மனித இயல்பு. ஆனால் அந்த தவறிலேயே தங்கிவிடுவதுதான் பாவம். உன் பலவீனத்தை வென்று எழுந்து நில். நான் உனக்கு கை கொடுக்க காத்திருக்கிறேன். இயேசுவே, என் சிற்றின்ப ஆசைகளும் தவறான எண்ணங்களும் என்னை அடிக்கடி விழ வைக்கின்றன. பலமுறை விழுந்ததால் என்னால் எழ முடியாது என்று நான் சோர்ந்து கிடக்கிறேன். என்னை மன்னித்து மீண்டும் ஒரு புதிய மனிதனாக எழ எனக்கு உமது கரங்களை தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமீன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 4ஆம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். மகனே, மகளே, சற்று நில். இங்கே என் தாயின் கண்களை பார். நான் சிலுவை சுமப்பதை விட என் தாய் படும் வேதனையை தாங்குவதுதான் எனக்கு பெரிய சிலுவையாக இருக்கிறது. உன் வாழ்வில் நீ உன் உறவுகளை எப்படி நடத்துகிறாய் என்று சிந்தித்து பார். உன் பெற்றோர் உன்னிடம் பேச வரும்போது எனக்கு நேரம் இல்லை, அப்புறம் வாருங்கள் என்று நீ காட்டும் அந்த அலட்சியம் அவர்களை எவ்வளவு காயப்படுத்தும் தெரியுமா? வயதான காலத்தில் அவர்களுக்கு தேவை உன் பணம் அல்ல, உன் அன்பான ஒரு சிறு பார்வைதான். அதை தட்டி பறிக்காது. உன்னை வளர்த்து ஆளாக்கிய தெய்வங்களை உன் வசதி பெருகியதும் உங்களுக்கு ஒன்று தெரியாது என்று ஒரு வார்த்தையில் அவமரியாதை செய்கிறாயே. அப்போது என் தாயின் இதயம் துடிப்பது போல அவர்களின் இதயம் துடிக்கிறது. உன் இன்பத்திற்காக, உன் முன்னேற்றத்திற்காக உன் குடும்பத்தாரை, உன் மனைவியை, உன் பிள்ளைகளை தியாகம் செய்கிறாயே. அந்த சுயநலம் உன்னை ஒருபோதும் வாழ வைக்காது. என் தாய் என் காயங்களை பார்த்து அழவில்லை, என் வலியை தன் வழியாக ஏற்றுக்கொண்டாள். நீயும் உன் தாயையோ தந்தையையோ அல்லது உன்னை நேசிப்பவர்களையோ அலட்சியம் செய்யாதே.
அவர்களுக்கு நீ கொடுக்கும் மரியாதைதான் நீ எனக்கு செய்யும் மிக பெரிய வழிபாடு. உன் பிடிவாதத்தையும் கோபத்தையும் விட்டுவிட்டு உன் அன்புக்குரியவர்களிடம் ஒரு நிமிடம் மனம் விட்டு பேசு. ஒரு சிறு புன்னகை, ஒரு கனிவான வார்த்தை, அது போதும். அவர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறைந்துவிடும். இயேசுவே, என்னை நேசிக்கும் என் பெற்றோரே, என் உறவினர்களை நான் பலமுறை அலட்சியம் செய்திருக்கிறேன். என் வேலை, என் உலகம் என்று சுயநலமாக இருந்திருக்கிறேன். இனிமேல் அவர்களை மதிக்கவும் அவர்களின் அன்பை போற்றவும் எனக்கு நல்ல இதயத்தை தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 5ஆம் நிலை. சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். மகனே, மகளே, இங்கே பார். சீமோன் எனக்கு உதவ வேண்டும் என்று ஆசைப்பட்டு வரவில்லை. அவன் தன் வேலையை முடித்துவிட்டு நிம்மதியாக வீட்டுக்கு செல்ல நினைத்தவன். ஆனால் சூழல் அவனை என் சிலுவையை சுமக்க வைத்தது. முதலில் அவன் முணுமுணுத்திருக்கலாம். ஆனால் என் பாரத்தை பகிர்ந்த போது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். உன் வாழ்வில் நீ எப்படி இருக்கிறாய்? உன் கண்ணெதிரே ஒருவன் கஷ்டப்படும் போது இது என் வேலை அல்ல, இதற்காக எனக்கு யாரும் சம்பளம் தரப்போவதில்லை என்று நீ காட்டும் அந்த அலட்சியம் என்னை இன்னும் பலவீனமாக்குகிறது. உதவி தேவைப்படுகிறவர்களை கண்டும் காணாமல் கடந்து செல்வது மிக பெரிய பாவம். சீமோன் என் சிலுவையை சுமந்த போது இவன் ஏன் பெரிய ஆளாக பார்க்கப்படுகிறான் என்று கூட்டம் பொறாமைப்பட்டது. பிறர் செய்யும் நல்ல காரியங்களை பாராட்ட மனமில்லாமல் அவற்றில் குறை கண்டுபிடிக்கும் உன் பொறாமை குணத்தை விட்டுவிடு. உனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சுமை உன்மேல் விழும்போது நீ உடனே ஆத்திரப்படுகிறாய். எனக்கு ஏன் இந்த சோதனை, நான் ஏன் இதை செய்ய வேண்டும் என்று எரிச்சல் அடைகிறாய். ஆனால் அந்த சுமைதான் உன்னை என்னோடு இணைக்கிறது என்பதை நீ அறிவாயா? சீமோன் எனக்கு தற்செயலாகத்தான் உதவினான். ஆனால் நீயோ வேண்டுமென்றே பிறருக்கு உதவ மறுக்கிறாய். உன் வீட்டில் இருப்பவர்களுக்கோ நண்பர்களுக்கோ ஒரு சிறு உதவி தேவைப்படும் போது உன் முகத்தை சுளிக்காது. மகிழ்ச்சியாக பிறர் பாரத்தை சுமப்பவன் என் தோளில் இருக்கும் சிலுவையின் பாரத்தை 1 கிலோ குறைப்பதற்கு சமம். இன்று ஒரு முடிவெடு. உன்னால் முடிந்த உதவியை பிரதிபலன் எதிர்பார்க்காமல் செய். அப்போது நீ சுமப்பது சிலுவை அல்ல, அது நான் உனக்கு தரும் ஆசீர்வாதம். அன்பு இயேசுவே, பல நேரங்களில் பிறருக்கு உதவ கிடைத்த வாய்ப்புகளை நான் அலட்சியம் செய்திருக்கிறேன். என் வேலை, என் லாபம் என்று சுயநலமாக இருந்திருக்கிறேன். இனிமேல் சீமோனை போல அடுத்தவர் சுமையை தாங்கிக் கொள்ளவும் முணுமுணுக்காமல் உதவிகள் செய்யவும் எனக்கு நல்ல உள்ளத்தை தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 6ஆம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். மகனே, மகளே, அந்த பெண்ணின் துணிச்சலை பார்த்தாயா? அங்கே நின்ற அத்தனை பேரும் என் காயங்களை பார்த்து வேடிக்கை பார்த்தார்கள். சிலர் அலட்சியம் செய்தார்கள், சிலர் பயந்து ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் வெரோனிகா மட்டும் என் வலியை தன் இதயத்தால் உணர்ந்தாள். உன் வாழ்வில் நீ எப்படி நடந்து கொள்கிறாய்? நீ பிறருடைய குறைகளை ஊர் முழுக்க சொல்லி திரிகிறாயே, அது அவர்களை அவமரியாதை செய்வதாகும். வெரோனிகா என் முகத்தை துடைத்து சுத்தம் செய்தாள். நீயோ பிறரின் மானத்தை துடைத்து எரிய பார்க்கிறாய். இனிமேல் பிறரின் குறைகளை மறைத்து அவர்களுக்கு நற்பெயரை தர முயற்சி செய். ஒருவன் நல்ல காரியம் செய்யும் போது இவள் எதற்கு இப்போது கூட்டத்தை மீறி போகிறாள், விளம்பரத்திற்காக செய்கிறாளோ என்று பொறாமையோடு பேசும் கூட்டம் இன்றும் உண்டு. பிறரின் நற்செயல்களை கண்டு பொறாமைப்படாதே, அவர்களைப் போல மாற முயற்சி செய். உன் கண்கள் எதை பார்க்கின்றன? வெரோனிகாவின் கண்கள் என் துயரத்தை பார்த்தன. உன் கண்களோ அசுத்தமான இச்சைகளையும் தேவையற்ற காட்சிகளையும் தேடி அலைகின்றன. உன் பார்வையை தூய்மையாக்கு, அப்போதுதான் உன்னால் பிறரின் துயரத்தை காண முடியும்.
வெரோனிகா எனக்கு தந்த அந்த சிறு துணி அவளுக்கு என் முகத்தையே பரிசாக தந்தது. நீயும் பிறருடைய கண்ணீரை துடைக்கும் போது அவர்களின் முகத்தில் என்னை காண்பாய். இன்று ஒரு சபதம் எடு. யாரையும் தாழ்த்தி பேசாதே. ஒருவருடைய கஷ்டத்தில் அவருக்கு துணையாக நில். உலகம் உன்னை பைத்தியக்காரன் என்று சொன்னாலும் கவலைப்படாதே. உன் துணிச்சலான அன்பு எனக்கு பிடிக்கும். இயேசுவே, நான் பலமுறை மற்றவர்களின் துன்பத்தை கண்டும் காணாமல் போயிருக்கிறேன். என் கௌரவம் கெட்டுவிடுமோ என்று பயந்து உதவி செய்ய மறுத்திருக்கிறேன். இனிமேல் வெரோனிகாவை போல துணிச்சலோடு அடுத்தவர் கண்ணீரை துடைக்க எனக்கு அருள் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். மகனே, மகளே, பார்த்தாயா, நான் மீண்டும் விழுந்து விட்டேன். ஒரு முறை விழுந்தால் அது விபத்து. ஆனால் 2ஆம் முறை விழுவது எவ்வளவு வேதனை தெரியுமா? உன் வாழ்க்கையிலும் நீ இப்படித்தான் மீண்டும் மீண்டும் விழுகிறாய். ஒரு முறை கோபப்பட்டு ஒருவரை காயப்படுத்தினாய். இனிமேல் கோபப்பட மாட்டேன் என்று என்னிடம் வாக்கு கொடுத்தாய். ஆனால் அடுத்த சில நிமிடங்களிலேயே சிறிய விஷயத்திற்காக மீண்டும் ஆத்திரம் கொண்டு கத்தினாயே. அந்த ஆத்திரம்தான் என்னை 2ஆம் முறை நிலத்தில் தள்ளியது. உன் கோபம் ஒரு முறை விழுந்த காயத்தை மீண்டும் கிளறி விடுகிறது. அடுத்தவன் கார் வாங்கினான், வீடு கட்டினான் என்று தெரிந்ததும் உன் மனதில் ஒரு நடுக்கம் வருகிறதே. அவனுக்கு மட்டும் எப்படி முடிந்தது என்று நீ நினைக்கும் அந்த பொறாமை எண்ணம் என் கால்களை தடுமாறச் செய்கிறது. பிறர் உயர்வதை பார்த்து உன் முகம் ஏன் சுருங்குகிறது? பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு உன் பெற்றோரோ அல்லது உனக்கு தெரிந்த பெரியவர்களோ ஒரு கருத்தை சொல்லும்போது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, வாயை மூடுங்கள் என்று நீ காட்டும் அந்த அவமரியாதை நான் விழுந்து கிடக்கும் போது என் தலையில் விழும் சாட்டை அடிக்கு சமம். நான் விழுவதை பார்த்து படைவீரர்கள் சிரித்தார்கள். நீ உன் பழைய தவறுகளை மீண்டும் செய்யும் போது சாத்தான் சிரிக்கிறான். ஆனால் நான் அங்கே முடங்கி போய்விடவில்லை. என் காயங்களை விட உன் மீதான என் அன்பு பெரியது என்பதால் மீண்டும் எழுந்தேன். நீயும் உன் பழைய கெட்ட பழக்கங்களுக்கு மீண்டும் அடிமையாகி விழுந்து கிடக்கிறாயா? என்னால் மாறவே முடியாது என்று நினைக்காதே. என்னை பார், நான் எழுந்து விட்டேன். நீயும் என் கையை பிடித்து எழுந்து வா. இந்த முறை விழுந்த இடத்திலேயே உன் தீய குணங்களை புதைத்து விட்டு நடப்போம். அன்பு இயேசுவே, நான் பலமுறை திருந்துவதாக வாக்கு கொடுத்துவிட்டு மீண்டும் அதே தவறுகளை செய்து உம்மை காயப்படுத்தியிருக்கிறேன். என் ஆத்திரத்தையும் பொறாமையையும் என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இனிமேல் விழுந்த இடத்திலேயே தங்கிவிடாமல் உம்முடைய பலத்தால் மீண்டும் எழுந்து புனிதமான வாழ்வு வாழ எனக்கு அருள் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். மகளே, எனக்காக ஏன் அழுகிறாய்? என் காயங்களை பார்த்து உன் இதயம் துடிப்பது எனக்கு தெரிகிறது. ஆனால் உன் கண்ணீரை விட உன் மனமாற்றம்தான் எனக்கு முக்கியம். உன் வாழ்வில் நீ எப்படி இருக்கிறாய் என்று சிந்தித்து பார். கோவிலில் வந்து எனக்காக உருகி பிரார்த்தனை செய்கிறாய். என் பாடுகளை நினைத்து அழுகிறாய். ஆனால் உன் வீட்டு வாசலில் பசியோடு நிற்பவனை கண்டு அலட்சியம் செய்கிறாயே. அவன் முகத்தில் என்னை பார்க்க தவறிவிட்டாயே. உன் பிரார்த்தனை வெறும் சடங்காக மட்டும் இருக்கக்கூடாது, அது செயலாக மாற வேண்டும். இங்கே எனக்காக அழும் நீ உன் பக்கத்து வீட்டு பெண் ஒரு நல்ல புடவை கட்டினாலும் அல்லது அவள் பிள்ளைகள் நன்றாக படித்தாலும் உடனே பொறாமை கொள்கிறாயே. அந்த பொறாமை தீ உன் கண்ணீரை விட கொடியது. பிறர் நலனில் அக்கறை இல்லாத அழுகை எனக்கு வேண்டாம். எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று அழுது அழுது என்னிடம் கேட்கிறாயே. அந்த பேராசை உன்னை தவறான வழியில் நடத்தவில்லையா? உன்னிடம் இருப்பதை விட இல்லாதவற்றிற்காக நீ சிந்தும் கண்ணீர்
உன் ஆன்மாவை பலவீனப்படுத்துகிறது. நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது வெறும் அனுதாபத்தை அல்ல, உன் வாழ்வின் மாற்றத்தை. எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று நான் அன்று சொன்னது எதற்கு தெரியுமா? உங்கள் தீய குணங்களால் உங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு நீங்கள் எத்தகைய உலகத்தை விட்டு செல்ல போகிறீர்கள் என்று சிந்திப்பதற்காகத்தான். இன்று ஒரு முடிவெடு. பிறர் மீது காட்டும் அவமரியாதையை நிறுத்து. போலித்தனமான பக்தியை விட உண்மையான அன்பை பகிர். உன் கண்ணீர் உன் பாவங்களை கழுவட்டும், உன் செயல்கள் பிறருக்கு வாழ்வு தரட்டும். அன்பு இயேசுவே, நான் பலமுறை கோயிலில் மட்டும் நல்லவனாக நடித்துவிட்டு வெளியே வரும்போது பிறரை அலட்சியம் செய்திருக்கிறேன். என் பக்தியில் உண்மை இல்லை என்பதை உணர்கிறேன். இனிமேல் நான் சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் என் பேராசையையும் பொறாமையையும் வேரோடு பிடுங்கி எறிய எனக்கு அருள் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். மகனே மகளே, என் நிலையை பார், மண்ணோடு மண்ணாக கிடக்கிறேன். முதல் முறை விழுந்த போது தற்செயல் என்றாய், 2ஆம் முறை பலவீனம் என்றாய். ஆனால் இந்த 3ஆவது வீழ்ச்சி எதை காட்டுகிறது தெரியுமா? உன் பிடிவாதமான பாவங்களை. உன் வாழ்வில் நீ இப்படித்தானே இருக்கிறாய். இது தவறு என்று தெரிந்தும் மீண்டும் மீண்டும் அதே பாவத்தில் விழுகிறாயே. பேராசையினால் நீ சேர்த்த பாவ மூட்டைகள் என் முதுகை ஒடிக்கின்றன. உன் நாவினால் நீ பிறரை காயப்படுத்தும் ஒவ்வொரு முறையும் நான் மண்ணில் முகம் குப்பர விழுகிறேன். நான் 3ஆவது முறை விழுந்தபோது என் சதை கிழிந்து இரத்தம் மண்ணோடு கலந்தது. ஆனால் என் இலக்கு இன்னும் முடியவில்லை. அதனால் என் கடைசி சொட்டு பலத்தையும் திரட்டி மீண்டும் இழந்தேன். நீயும் இனி என்னால் மாறவே முடியாது, நான் ரொம்ப கெட்டு போய்விட்டேன் என்று நினைக்கிறாயா? உன் தவறுகளை நியாயப்படுத்தி கொண்டு அங்கேயே கிடக்காதே. 3 முறை விழுந்த இயேசுவே எழுந்தபோது என்னால் முடியாதா என்று கேள். உன் பிடிவாதத்தை விட்டுவிட்டு என் கையை பிடி. நாம் சேர்ந்து மலை உச்சிக்கு செல்வோம். அன்பு இயேசுவே, நான் பலமுறை திருந்துவதாக சொல்லிவிட்டு மீண்டும் மீண்டும் அதே பழைய பாவங்களில் விழுந்திருக்கிறேன். என் பிடிவாதமே எனக்கு சிலுவையாகிவிட்டது. இனிமேல் உமது பலத்தால் என் தீய ஆசைகளை வென்று ஒருபோதும் உம்மை விட்டு விலகாதிருக்க எனக்கு துணை புரியும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். மகனே மகளே, என் நிலையை பார், இரத்தமும் சதையுமாக ஆடைகளின்றி அத்தனை பேருக்கு முன்னால் அவமானப்பட்டு நிற்கிறேன். என் உடலை அவர்கள் உரித்தது கூட எனக்கு வலி அல்ல. ஆனால் அங்கே நின்றவர்களின் கண்களில் தெரிந்த அந்த அகந்தையும் காதுகளில் விழுந்த கேலி கிண்டலும் தான் என் இதயத்தை துளைத்தன. உன் வாழ்வில் நீ எப்படி நடந்து கொள்கிறாய்? நான் பெரிய ஆள், எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற உன் அகந்தைதான் உன்னை மற்றவர்களை தாழ்த்தி பார்க்க வைக்கிறது. ஒருவன் ஏழையாகவோ அல்லது பலவீனமாகவோ இருந்தால் அவனை உன் அதிகாரத்தால் ஆடையின்றி நிற்க வைப்பது போல அவமானப்படுத்துகிறாயே. உன் அகந்தை அழியும் போதுதான் என் அன்பு உனக்கு தெரியும். மற்றவர்களின் உடல் அமைப்பையோ அவர்களின் வறுமையையோ அல்லது அவர்கள் செய்த சிறு தவறையோ வைத்து 10 பேருக்கு முன்னால் கேலி கிண்டல் செய்து சிரிக்கிறாயே. அந்த சிரிப்பு என் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல இருக்கிறது. ஒருவனை பார்த்து நீ கேலி செய்யும் போது நீ அவனுடைய கௌரவத்தை உரிக்கிறாய் என்பதை மறவாதே. உன் கோபம் எல்லை மீறும் போது நீ எதை பேசுகிறோம் என்று தெரியாமல் அடுத்தவரின் மானத்தை பறிக்கும்படி வார்த்தைகளை கொட்டுகிறாயே. அந்த ஆத்திரம் உன்னை ஒரு மிருகமாக மாற்றுகிறது. உன் ஆத்திரத்தால்
நீ கிழிக்கும் மற்றவர்களின் மனசாட்சி மீண்டும் தைக்க முடியாத என் ஆடையை போன்றது. நான் ஆடைகள் இன்றி நின்றபோது என்னை ஏளனம் செய்தவர்கள் எல்லாம் தங்களை பெரியவர்கள் என்று நினைத்து கொண்டார்கள். ஆனால் உண்மையில் நிர்வாணமாக இருந்தது அவர்களின் குணங்கள்தான். இன்று ஒரு சபதம் எடு, யாரையும் கிண்டல் செய்யாதே. உன் பேச்சால் ஒருவரின் கௌரவம் குலையக்கூடாது. உன் அகந்தையை இங்கே சிலுவை அடியில் கலற்றி எறிந்துவிடு. பணிவு என்கிற ஆடையை அணிந்து கொள். அப்போதுதான் நீ உண்மையான மனிதனாக முடியும். அன்பு இயேசுவே, நான் பலமுறை என் நண்பர்களையும் சுற்றத்தாரையும் கேலி செய்து மகிழ்ந்திருக்கிறேன். என் கோபத்தால் பலருடைய கௌரவத்தை அவமரியாதை செய்திருக்கிறேன். என் அகந்தையை மன்னித்து மற்றவர்களை மதிக்கக்கூடிய கனிவான இதயத்தை எனக்கு தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். மகனே, மகளே, என் கைகளிலும் கால்களிலும் இறங்கும் அந்த ஆணிகளின் வலியை விட அங்கே நின்றவர்களின் முகங்களில் தெரிந்த அகந்தைதான் என்னை அதிகம் வதைத்தது. முடிந்தால் சிலுவையில் இருந்து இறங்கி வா பார்க்கலாம் என்று அவர்கள் செய்த கேலி கிண்டல் அந்த ஆணிகளை விட ஆழமாக என் இதயத்தை துளைத்தது. உனக்கு ஆத்திரம் வரும்போது உன் கையில் சுத்தியல் இருப்பது போல நீ உணர்கிறாயா? ஆத்திரத்தில் நீ பேசும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒரு ஆணி. நீ உன் கோபத்தால் மற்றவர்களை துளைக்கும் போது அவர்கள் படும் வேதனை நான் சிலுவையில் பட்ட வேதனைக்கு சமம். உன் ஆத்திரத்தை அடக்கி பழகு, இல்லையெனில் அது உன்னை ஒரு கொலைகாரனாக மாற்றும். ஒருவன் தன் கஷ்டங்களால் அடிபட்டு துடிக்கும் போது அவனை பார்த்து இது உனக்கு தேவைதான் என்று கிண்டல் செய்கிறாயே, அந்த சிரிப்பு சாத்தானின் சிரிப்பு. பிறரின் பலவீனத்தை வைத்து நகைச்சுவை செய்யாது. அது ஒருவனின் ஆத்துமாவை சிலுவையில் அறைவதற்கு சமம். என்னை யாரால் என்ன செய்ய முடியும் என்கிற தலைக்கணம்தான் உன்னை மற்றவர்களை ஆணி அடித்து காயப்படுத்த தூண்டுகிறது. நீ உயரத்தில் இருப்பவர்களை பார்த்து எகத்தாளம் பேசுகிறாய். ஆனால் நினைவில் கொள், அகந்தை உள்ளவன் மண்ணோடு போவான், பணிவு உள்ளவன் என் இதயத்தில் இருப்பான். ஆணிகளால் என் கைகளை அவர்கள் கட்டினார்கள், ஆனால் என் அன்பை அவர்களால் கட்ட முடியவில்லை. அத்தனை வேதனையிலும் பிதாவே இவர்களை மன்னியும் என்று கேட்ட நான் கேட்டது எதற்கென்று தெரியுமா? உன் கோபமும் உன் வன்மமும் உன்னை அழித்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான். இன்று ஒரு சபதமிடு. உன் கைகள் யாரையும் அடிக்கவோ காயப்படுத்தவோ நீளக்கூடாது. உன் நாக்கு யாரையும் கேலி செய்யக்கூடாது. உன் ஆத்திரத்தை அன்பினால் வென்றுவிடு. சிலுவையில் அறையப்படுவது எளிது, ஆனால் அந்த வேதனையிலும் மற்றவரை மன்னிப்பதுதான் உண்மையான வெற்றி. அன்பு இயேசுவே, நான் பலமுறை என் ஆத்திரத்தால் மற்றவர்களை காயப்படுத்தியிருக்கிறேன். பிறர் துன்பப்படும் போது என் அகந்தையால் அவர்களை கேலி செய்திருக்கிறேன். என் இதயத்தில் இருக்கும் வன்மத்தை அகற்றி உம்மை போல மன்னிக்கும் குணத்தையும் கனிவையும் எனக்கு தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். மகனே, மகளே, இதோ பார், என் உயிர் பிரியும் தருணம் வந்துவிட்டது. நான் இங்கே சிலுவையில் தொங்குவது வெறும் மரணத்திற்காக அல்ல, உன் உள்ளத்தில் இருக்கும் பழைய சுபாவங்களை, அதாவது தீய குணங்களை என்னோடு சேர்த்து புதைக்கத்தான். உன் வாழ்வில் நீ எதை சாகடிக்க வேண்டும் என்று சிந்தித்து பார். நான் சாகும் போது கூட என்னை அறைந்தவர்களை பழி வாங்க நினைக்கவில்லை. ஆனால் நீயோ ஒரு சின்ன விஷயத்திற்காக யாரிடமாவது கோவப்பட்டு மாத கணக்கில் பேசாமல் வன்மத்தை வளர்க்கிறாயே. அந்த ஆத்திரம் உன் நிம்மதியை குலைக்கவில்லையா? என் மரணத்தோடு உன் கோபத்தையும் இங்கே சிலுவை அடியில் சாகடித்து விடு. நான் கடவுளின் மகனாக இருந்தும் புழுதி படிந்த சிலுவையில் அனாதையாக உயிர் விடுகிறேன். உன் பதவியும் பணமும் அழகும் உன்னை காப்பாற்றாது. பணிவு ஒன்றே உன்னை என்னிடம் சேர்க்கும். என்னை எள்ளி நகையாடியவர்களுக்காகவும் சேர்த்துதான் நான் உயிர் விடுகிறேன்.
நீ பிறரை இகழ்ந்து பேசும் அந்த பழைய சுவாபத்தை இன்று என்னோடு சேர்த்து சிலுவையில் அறைந்து விடு. உன் நாக்கு இனி அன்பை பேசட்டும், கேலியை அல்ல. எல்லாம் முடிந்தது என்று நான் சொன்னது என் வாழ்க்கையை அல்ல, உன் பாவங்களின் ஆதிக்கத்தை. இன்று ஒரு சபதமிடு. உன் பகைவர்களையும் மன்னித்து விடு. உன் இதயத்தில் யாராவது ஒருவரை பற்றி வெறுப்பு இருந்தால் அதை இன்று இந்த சிலுவை அடியில் விட்டுவிடு. அன்பு மட்டுமே எஞ்சி இருக்கட்டும். பழைய மனிதனை இங்கே பலியிட்டு அன்புள்ள ஒரு புதிய மனிதனாக பிறக்க முயற்சி செய். அன்பு இயேசுவே, உமது மரணம் எனக்கு வாழ்வை தந்திருக்கிறது. என் கோபமும் அகந்தையும் பிறரை மதிக்காத என் பழைய குணங்களும் உம்மோடு இன்று சிலுவையில் சாகட்டும். நான் இனி ஒரு புதிய மனிதனாக அனைவரையும் நேசிக்கும் பண்புள்ளவனாக வாழ எனக்கு உமது ஆவியை தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் தாயின் மடியில் வைக்கப்படுகிறது. இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். மகனே, மகளே, என் தாயின் முகத்தை பார். அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, எதையும் யாரையும் பழிக்கவில்லை. தன் மகனை கொன்றவர்கள் மீது கூட அவள் ஆத்திரம் காட்டவில்லை. அந்த மௌனமான அமைதிதான் உண்மையான பலம். உன் வாழ்வில் உறவுகளை நீ எப்படி நடத்துகிறாய்? உன் குடும்பத்தில் ஒரு சிறு கருத்து வேறுபாடு வந்தால் நான் ஏன் இறங்கி போக வேண்டும், என் கௌரவம் என்னாவது என்கிற உன் அகந்தையினால் எத்தனை உறவுகளை முறித்திருக்கிறாய். இதோ என் தாய் தன் மகனையே இழந்துவிட்டு அமைதியாக இருக்கிறாள். நீ ஒரு சிறு விஷயத்தை விட்டு கொடுக்க முடியாமல் கோபப்படுவது நியாயமா? உன் வீட்டில் இருப்பவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர்களை கண்டு கொள்ளாமல் அலட்சியம் செய்துவிட்டு அவர்கள் மறைந்த பிறகு அழுது என்ன பயன்? என் தாய் நான் சிலுவையில் தொங்கிய கடைசி நிமிடம் வரை என் அருகிலேயே இருந்தாள். நீ உன் பெற்றோரையும் உறவுகளையும் அவர்கள் வாழும்போதே மதித்து அன்பு செய். உன் நாவினால் நீ உன் உடன் பிறந்தவர்களையோ வாழ்க்கை துணையையோ கேலி செய்து காயப்படுத்துகிறாயே. அந்த வார்த்தைகள் ஒரு தாயின் இதயத்தை ஈட்டியால் துளைப்பது போல இருக்கும். அன்பான உறவுகளை சொற்களால் சிதைக்காது. உறவுகள் என்பது இறைவன் உனக்கு தந்த வரம். அதை உன் கோபத்தாலும் பிடிவாதத்தாலும் இழந்து விடாதே. என் தாய் அத்தனை துயரத்திலும் காட்டிய அந்த பொறுமை உனக்கு வரட்டும். இன்று ஒரு சபதமிடு. உன் குடும்பத்தில் யாரிடமாவது பேசாமல் இருந்தால் இன்று அவரிடம் சென்று பேசு. யார் பெரியவர் என்கிற சண்டையை நிறுத்திவிட்டு அன்பு பெரியது என்று முழக்கமிடு. விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. அவன் என் தாயை போல ஆசீர்வதிக்கப்பட்டவன். அன்பு இயேசுவே, நான் பலமுறை என் பிடிவாதத்தால் என் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் காயப்படுத்தியிருக்கிறேன். விட்டு கொடுக்க மனமில்லாமல் பல உறவுகளை இழந்திருக்கிறேன். இனிமேல் அமைதியை கடைபிடிக்கவும் என் உறவுகளை கண்மணி போல மதிக்கவும் எனக்கு பக்குவமான இதயத்தை தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். என் அன்பு மகனே, மகளே, இதோ இந்த பெரிய கல் என் கல்லறையை மூடிவிட்டது. நீ இப்போது என்னை பார்த்து அழ தேவையில்லை. ஆனால் உன் இதயத்தில் நீ எதையெல்லாம் புதைக்க வேண்டும் என்று மட்டும் சிந்தித்து பார். உன் வாழ்வில் நீ இன்று எதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறாய்? உன் வாழ்வின் அமைதியை கெடுத்த அந்த பயங்கரமான ஆத்திரத்தை இன்று இந்த கல்லறையில் என்னோடு சேர்த்து புதைத்துவிடு. கோபம் என்கிற கல்லை உருட்டி உன் இதயத்தை மூடாதே. அன்பெனும் திறந்த வெளியை நோக்கி வா. நான் என்னால் தான் எல்லாம் என்கிற உன் அகந்தை இங்கே மண்ணோடு மண்ணாக போகட்டும். அந்த அகந்தைதான் உன்னை பிறரை அவமரியாதை செய்ய தூண்டியது. இன்று முதல் பணிவு என்னும் புதிய ஆடையை அணிந்து கொள். மற்றவர்களை காயப்படுத்திய உன் கேலி பேச்சுகளையும் தேவையுள்ளவர்களை கண்டுகொள்ளாத உன் அலட்சிய போக்கையும் இங்கே விட்டுவிடு. பழைய மனிதன் செத்து போகட்டும். புதிய மனிதன் உன்னிடமிருந்து பிறக்கட்டும். கல்லறை என்பது முடிவல்ல, அது ஒரு மாற்றத்திற்கான இடம்.
நான் இங்கே 3 நாட்கள் இருந்தது உன் பாவங்களை அழிப்பதற்காகத்தான். இன்று ஒரு சபதமிடு. இந்த கல்லறையை விட்டு நீ வெளியே செல்லும்போது பழைய கோபக்காரனாக, பொறாமைக்காரனாக செல்லாதே. யாரையும் மன்னிக்கும், அனைவரையும் நேசிக்கும், எளியவருக்கு உதவும் ஒரு புதிய மனிதனாக வெளியே போ. உன் இதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கட்டும். இருள் தற்காலிகமானது, ஒளியே நிரந்தரமானது. என் உயிர்ப்பில் நீயும் உயிர்த்தெழு. அன்பு இயேசுவே, 14 நிலைகளாக நீர் என்னோடு பேசி என் குறைகளை சுட்டிக்காட்டினீர். என் கோபம், அகந்தை, பேராசை மற்றும் இச்சைகளை இன்று உமது கல்லறையில் புதைத்து விடுகிறேன். இனிமேல் உமது பாதையில் அன்புள்ள ஒரு புதிய மனிதனாக வாழ எனக்கு உமது ஆவியை தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென்.